வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்குரியனவே. இவற்றிலுள்ள எதனை கொண்டும் உங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் ஒருவனே போதுமான பொறுப்பாளியாக இருக்கின்றான். மனிதர்களே, அவன் விரும்பினால் உங்களை அழித்து உங்களுக்கு பதிலாக வேறு மனிதர்களை கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ் இவ்வாறு செய்ய ஆற்றலுடையவனாகவே இருக்கின்றான். நம்பிக்கையாளர்களே, இம்மையின் பலனை மட்டும் எவன் விரும்புவான்? அல்லாஹுவிடத்திலோ இம்மை மற்றும் மறுமையின் பலன் இருக்கின்றது. அல்லாஹ் ஒவ்வொருவரின் பிரார்த்தனையையும் செவியுறுபவனாகவும் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் உற்று நோக்கினவனாகவும் இருக்கின்றான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதத்தின் மீதே உறுதியாக நிலைத்திருங்கள். நீங்கள் சாட்சி கூறினால் அது உங்களுக்கோ உங்கள் தாய் தந்தைக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ பாதகமாக இருந்த போதிலும் அல்லாஹுவுக்காக உண்மையையே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள். நீங்கள் யாருக்காக சாட்சி கூறுகிறீர்களோ அவர் பணக்காரராயினும் ஏழையாயினும் உண்மையையே கூறுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் அவ்விருவருக்குமே உதவி செய்ய மிக தகுதியானவன். ஆகவே நீங்கள் உங்கள் ஆசை அபிலாஷைகளை பின்பற்றி வரம்பு மீறாதீர்கள். பரிவு அல்லது குரோதத்தை முன்னிட்டு நீங்கள் தவறாக சாட்சி கூறினாலும் அல்லது சாட்சி கூற மறுத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய இத்தவறான செயலை நன்கறிந்து கொள்வான்.